வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் தனங்களா. ஓம் நம சிவாய. சிவாய என்று சொல்வர் காவாய் ஒருவர் இல்லை. இன்று அப்பா துலாம் ராசியை பற்றி விரிவாக சொல்ல உள்ளார். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். ஓம் நம சிவாய. ஐயா, இந்த வருடம் 25ஆம் ஆண்டும் 26ஆம் ஆண்டும் துலாம் ராசிக்கு எப்படிங்க ஐயா பலன் இருக்குது? துலா ராசி நல்லா இருக்கும் இந்த வருஷம். இன்னைக்கு துலா ராசி 9ஆம் இடத்துல போயிருக்கார் பாகிஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு வந்து நேராக வந்து உட்காந்து மிதனத்தில் உட்காந்து உங்களுக்கு வந்து நேராக தனுசை பார்க்குறாரு. தனுசு வந்து துலா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம். நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துலா ராசிக்கு துலாம் வச்சுல தனுசு மகர கும்பத்தில் உட்காந்துருக்காரு. என்ன குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி ஆகலின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வாசன் பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாண்டிச்சேரியில் வந்து திருநள்ளாறில் வந்து இன்னும் சனி பயிற்சி ஆகலிங்கிறாங்க. அதனால் ரெண்டு காம்பினேஷனாக இருக்குது. பொதுப்படியாக சனி வந்து யோகா இருந்தால் துலா ராசிக்கு, அதனால் நல்லா இருக்குது. 4-5 கூடியவங்களுக்கு துலா ராசிக்கு 4-5 கூடியவர் சுகாதிபதி. பஞ்சபூதத்துக்கு உங்களுக்கு அதிபதியானவர் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பூர்வமணி அதிபதி. நல்லாவே இருக்கு. நீ கவலைப்பட வேண்டியதில்லை. 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் பூர்வமணியத்தை பார்க்குறாரு. நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு கேது 10ஆம் உட்காந்துருக்காரு, ஞானகாரகன். 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி யோகத்துக்காக வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் சில நாள் தான் இருக்குது பாண்டிச்சேரியில். அது 6ஆம் இடத்துக்கு போயிட்டா உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ கோச்சார் பிரகாரம் எல்லாமே கிரகங்களில் துலா ராசிக்கு அருமையாக இருக்குது. பொதுப்படியாக துலா ராசிக்கு இந்த 2-2.5 வருஷம் எந்த ஜாதகம் பார்க்கறதுல ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நல்லா இருக்குது. சிறு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வந்து அடிக்கடி திருப்பதி மட்டும் போயிட்டு வரலாம். வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. திருப்பதி தான் மெயின். துலா ராசிக்கு திருப்பதி தான். திருப்பதி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். வேறு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க. பொதுப்படையான பலன் சொல்லிட்டேன். துலா ராசிக்கு பொதுப்படையாக நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக துலாம் ராசிக்கு திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கி இல்லை, சரி அப்படிங்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குதுங்க? சென்ற அந்த வீடு கட்டாதெல்லாம் அப்படி நின்று போய் கிடக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் அதை புதுப்பிக்கிறதுக்கோ திருமணம் பண்ணுறவங்களுக்கோ இந்த மாதிரி இருக்கலாம் யோகம் இருக்குதுங்களா ஐயா? அதாவது வந்து இப்போ நீங்கள் கேட்குற வீடு கிட்ட நின்று போனீங்களுக்கு அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் தான் மெயின். ராசி வச்சு நம்ம வந்து மேலோட்டமாக தான் பொது பலன் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பொதுப்படியாக வந்து ராசி வச்சு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த உண்மையாலும் வந்து திசா புத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து வீடு கட்டுறது யோகமெல்லாம், சொந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது யோகமெல்லாம் திசா புத்திகள் தான் மெயின். திசை தான் ஒரு ஜாதகத்துக்கு வலுத்து இருக்கணுங்க. கண்டிப்பாக திசை தான் முக்கியம். திசை தான் முக்கியம். ஆமாம். இது வந்து மேலோட்டம் பொதுப்பலம் தான். இது துலா ராசிக்கு இது பொதுப்பலம் தான். ஆனால் மேலோட்டமாக சொல்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து திசைகள் இருக்குது. எங்கே கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்குது, 5 கூடிய எங்கே உட்காந்துருக்கான், 1 கூடிய எங்கே வந்து 9 கூடியவே 5-9 கூடியவே எங்கே உட்காந்துருக்காங்க மெயின் பார்க்கணுங்க. அவன் நல்ல நிலைமை வந்து நல்லதே நடக்கும். திசா புத்தியில் ராகு கேது பயிற்சி நடந்து ராகு கேது திசை நடந்தால் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் நடக்கும். விரைவாக நடக்கும். திசை நல்லா சுக்கிரன் திசையோ, குரு திசையோ, கேது திசையோ இந்த மாதிரி சுக்கிரன் திசை சேர்ந்து நல்லா இருக்கும். கேது நல்ல இடத்துல உட்காந்து 10ல் உட்கார்ந்தா கேளையே யோகங்கிறாங்க. குரு கேது உட்காந்து நல்லா இருக்கிறாங்க. அது வந்து சுய புத்தியில் வந்து அவளுக்கு வேலை செய்யாது. சுய புத்தி முடிஞ்சுன்னு அடுத்து வேலை செய்யும். ஆனால் அவன் என்ன சாரத்தில் இருக்கிறான், சனி என்ன சாரத்தில் இருக்கிறா, குரு என்ன சாரத்தில் இருக்கிறா, சுக்கிரன் எல்லா சாரத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு ஜாதகத்தை அலாசியத்தை சொல்ல முடியும். பொதுப்பலன் நம்ம சொல்ல போனோம்னா இதை தான் சொல்ல முடியும். ஆனால் நீட்டாக நீங்கள் வந்து சொல்ல வேணால் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது பொதுப்பலன் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு துலா ராசிக்கு யோகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுவாங்க. கண்டிப்பாக. உடல்நிலையெல்லாம் துலா ராசிக்கு எப்படிங்க ஐயா? உடல்நிலை ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்போ சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டு உட்காந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால சிம்மம் கன்னி துலாவத்தை பார்க்குறாரு. இப்படி பார்த்தா 3ஆம் பார்வை, அப்படி பார்த்தா 3ஆம் பார்வை. இப்போ அங்கேருந்து நேராக பார்த்தா 7ஆம் பார்வை. இப்படி தான் ராகு கேதுக்கு 3ஆம் பார்வை இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா 3, அந்த பக்கம் 3. எப்படி பாம்பு இப்படி திரும்பினா இப்படி திரும்பினா 3ஆம் பார்வை, இப்படி திரும்பினா 3ஆம் பார்வை. இந்த பார்வை இருக்குது. அந்த பார்வை இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 பார்க்குறாரு. அதனால அவர் கொஞ்சம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும். வந்தாலும் சரியா போகும். ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. குரு பார்வை பார்க்குறாரு. ராசி இன்னைக்கு வந்து குரு பார்க்குறாரு. மிதனத்துலேருந்து 5ஆம் பார்வையை துலாவை பார்க்குறாரு. நல்லா இருக்குது. துலாவையும் பார்க்குறாரு, கும்பத்தையும் பார்க்குறாரு. நல்லா இருக்குது. கரெக்டா வந்து துலாம் ராசிக்காரருக்கு பொதுவாக நல்லா இருக்குது. ராசியும் பார்க்குறாரு, ராசி அதிபதியும் பார்க்குறாரு, ராசி குடையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்காரு. எல்லாம் பல விதத்தில் யோக துலா ராசிக்கு. ஆனால் வந்து செயல்கள் வந்து நம்ம யோசித்து முன்னோசனம் பண்ணி திசான புத்திகள் நாதனெல்லாம் வந்து யோசனை பண்ணி நம்ம எந்த காரியத்தையும் செயல்பட வேணும்.
வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது பொதுப்படையா. சரிங்க ஐயா. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். துலா ராசிக்கு அருமையா இருக்குது. ஆ. நீங்க 2.5 வருஷத்துக்கு ஜாதக திசைகள் நல்லா இருந்தா ஜாதகமே பார்க்க தேவை. குழந்தை பாக்கியம் இருக்குதுங்கிறீங்க. எல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கி இருக்குது. சரி. எவ்விதமான பேரம்பேத்தி சந்தேகம் இல்லாதவங்களுக்கும் பேரம்பேத்தி கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா சரிங்க நடக்குமா. நீ எந்த ஒரு கவலையும் வேண்டாமா. சரி. வேற ஏதாவது கேட்கணும் லைவ் நம்மள லைவ்ல வரவங்க துலாம் ராசிக்கு அப்பா சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் கேட்டுங்க. நம்ம லைவ்க்கு அப்படி இருந்தால் கேள்வி கேளுங்க. லைவ்ல வருவோம். அப்போ கேள்வி கேளுங்க. அதுக்கு உள்ள பதில் அப்பா விளக்கம் சொல்லுவார். இப்போ பொதுவான பலன் வந்து 2025-26 வருடத்துக்கு அப்பா வந்து பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கிறாங்க துலாம் ராசிக்கு. சரிங்களா? ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன் தங்கங்களா.